परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। ஜெயிலர் டேவிட் வேற உயிரோட திரும்பி வந்திருக்கிறது உண்மையான ரகுராமனா இருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுறாரு। இப்படி எல்லாமே எனக்கு எதிராவே இருக்குது, ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட முடிச்சுகள், இதுல எதை அவிழ்த்தாலும் அது எனக்கு எதிராதான் ஆகும்। இது எல்லாத்துக்கும் மேல ஜார்ஜ் ஒரு அண்டர்வெல் தாதா। நீ ஒண்ணு கவலைப்படாத, ஜார்ஜ் இன்னால் தாதானா இந்த சேகர் முன்னாள் தாதா। அவனுக்கு இந்தியன் போலீஸ் தான் தெரியும், எனக்கு இன்டர்நேஷனல் போலீஸ் வரைக்கும் தெரியும்। லத்தியடி, லாக்அப், போலீஸ் எல்லாத்தையும் நானும் பார்த்தவன் தான்। எப்படியும் போக போற என் உயிர் உனக்காக, உன் நல்லதுக்காக போகட்டுமே। ஜார்ஜுங்கிற கைப்பிடி இல்லாத கத்தியால உனக்கு காயாகாம நான் பார்த்துக்கிறேன்। நீ உன் வழியில போயிட்டே இரு, ஒரு முள்ளும் குத்தாம நான் பார்த்துக்கிறேன்। யாரும் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி நீ நடந்துக்காத, எப்பவும் போல இயல்பாரு। ஒரு நல்லதுக்காக நடக்கிற அந்த தர்ம யுத்தத்துல நிச்சயம் நீ ஜெயிப்ப பைரவி। சொல்லு சொல்லு, நான் தான் பேசுறேன்। ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருந்ததே। ஏய், மேட்ரா சொல்லு।
இல்ல நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். போதுமா? ஏன்டா டென்ஷன் பண்ற? என்ன மேட்டர்? எது கால் பண்ண? அது மட்டும் சொல்லு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? சொல்லு. மில்ல மூடி சீல் வச்சிட்டாங்க. என்ன? மில்ல மூடி சீல் வச்சிட்டாங்களா? ஆமா. எப்படி எப்படி எப்படி? மச்சப்பெருமாளோட ஆளுங்க மில்லோட தண்ணி தொட்டில விஷத்தை கலந்துட்டாங்க. அந்த தண்ணியை குடிச்ச 300 தொழிலாளிங்க வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்கு. எத்தனை பேர் பொழப்பாங்க, எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல. கலெக்டர் ஆர்டர் போட்டு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்து மில்ல சீல் வச்சிட்டாங்க. நான் அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன். அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வெளியே வந்து 6ஆம் முறை தகவல் சொல்றியா? முதல்ல சொல்றதுக்கு என்ன? எல்லாமே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு. ஓகே ஓகே, நான் வரேன். நான் உடனே வரேன். மச்சப்பெருமாள் வரேன்டா, வந்து உன்னை வச்சுக்கிறேன். ரகு, என்னாச்சு ரகு? ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல ஒன்னும் இல்ல அக்கா, ஒன்னும் இல்ல. ஒரு ஹிந்தி படம் ஒத்துக்கிட்டு இருந்தேன். உடனே கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதான் திடீர்னு கிளம்புனா எப்படின்னு ஒரே டென்ஷனா இருக்காக்கா. என்ன ரகு இது? சினிமாவில் திடீர்னு ஷூட்டிங் அரேஞ்ச் ஆகும், திடீர்னு கேன்சல் ஆகும். வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற? போய் நல்லபடியா போய் அவங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துட்டு வா. ஆமா, கம்போசிங் எங்க? அக்கா கோவாலே அக்கா. கோவாலியா? சரி, நீ கிளம்புறதுக்கு ரெடியா இரு. நான் போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்ன சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு. மச்சப்பெருமாள், நீ யார்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியாது. வேணாம். ஜார்ஜ், நீங்க பாண்டிச்சேரிக்குள்ள வந்தது தெரிஞ்ச உடனே மச்சப்பெருமாளோட ஆளுங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஜார்ஜ், லாயர் வரார். நீங்க பாண்டிச்சேரிக்குள்ள வந்தது தெரிஞ்ச உடனே மச்சப்பெருமாளோட ஆளுங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஜார்ஜ், லாயர் வரார். வணக்கம் ஜார்ஜ். வாங்க லாயர் சார். என்னது கையில் பெட்டியெல்லாம்? உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். என்னது? எனக்கு கொடுக்கறதுக்கா? ஆமாம். வழக்கமாக நான் தான் உங்களுக்கு பெட்டி கொடுப்பேன். என்ன திடீர்னு நீங்கள் எனக்கு பெட்டி கொடுக்குறீங்க? ஒருவேளை நான் கொடுத்த பெட்டியை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நோ நோ நோ, அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் என்னை விட்டு விலகலான்னு நினைக்கிறீங்களா? சார், உங்கள் நிழல் உங்களை விட்டு விலகினாலும் இந்த வக்கீல் ஆனந்தமூர்த்தி உங்களை விட்டு விலக மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். அப்புறம் எதுக்கு இந்த பெட்டி? என்ன நடக்குதுங்க? உங்களை டென்ஷன் ஆக்கவும் நான் விரும்பலை. அதே நேரத்தில் உண்மையை மறைக்கவே என்னால் முடியாது சார். என்ன உண்மை? என்ன நடக்குதுங்க? நீங்கள் ஊரில் இல்லாதப்ப மச்சப்பெருமாள் ஒய்ஃபும் அவனோட ஆட்களும் வந்து என்னை மிரட்டி இந்த பணப்பெட்டியை வாங்கிக்கிட்டு என் பக்கம் வந்து சேர்ந்துடு, இல்லை சவப்பெட்டியை தான் அனுப்புவேன்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. நீங்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்க வேண்டான்னு அப்போதைக்கு பிரச்சனையை ஆஃப் பண்ணி வைப்போன்னு இந்த பெட்டியை நான் வாங்கிக்கிட்டேன். உப்பு போட்டு சாப்பிட்றவனுக்கு ஓரளவுக்கு நன்றி இருக்கணும்னா உப்பு காத்தியே சுவாசிக்கிற எனக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும். என் நன்றி விசுவாசத்தை காட்டத்தான் வாங்கின பெட்டியை திறந்து கூட பார்க்காம உங்கள் காலடியில் கொண்டு வந்து வைக்கிறேன். உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனந்த். வேலைக்கு விலை இருக்கு, ஆனால் விசுவாசத்துக்கு விலை இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
ஆனந்த், இந்த ஜார்ஜோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இந்த பெட்டியை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சரி, சார். போயிட்டு வாங்க. என் லாயரை விலைக்கு வாங்குற அளவுக்கு மச்ச பெருமாள் கிட்ட சில்லற விளையாடுதுன்னா அந்த சில்லறை எந்த செக் போஸ்ட்ல இருந்து வெளியே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். வாங்கடா. என்ன தலைவர், தடமாறி வந்த விழுறீங்க? ஜார்ஜ், என்ன மன்னிச்சிடுங்க ஜார்ஜ், என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? எதிரிய மன்னிக்கலாம், துரோகியை எப்படி மன்னிக்க முடியும்? தலைவர, நிலைமை சரியில்லைன்னா தடமாறலாம், தப்பில்லை. ஆனா தடமாறலாமா? அது ரொம்ப 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 தப்பு. ரூட்டை மாத்தலாமா? சொல்லுங்க. பழைய பாட்டு கேட்டிருப்பீங்கள, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். கேட்டும் கெட்டு போயிட்டீங்களே. ஜார்ஜ், என் உயிரை காப்பாத்திக்க எனக்கு வேற வழியே தெரியல. நீங்களும் ஊர்ல இல்ல. ஊர்ல தானே இல்ல, உடனடியா இல்லாம போயிட்டனா? அது இல்ல, எங்க போனீங்க, எப்ப வருவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அந்த நேரத்துல உங்களோட இருந்த எல்லாரையும் அந்த மச்ச பெருமாள் தாறுமாறா டார்ச்சர் பண்ணிட்டான் ஜார்ஜ். என்னையும் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துல நானும் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஜார்ஜ். தலைவரே, எப்போ பயம் வந்ததோ அப்போ செத்துட்டோன்னு அர்த்தம். செத்த பணத்தை என்ன பண்ணுவோம்? காத்துமுத்து, கல்ல கட்டி கடல்ல போடுங்கடா. என்ன மன்னிச்சிடுங்க ஜார்ஜ், என்ன விட்டுடுங்க ஜார்ஜ். இன்னும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ஜார்ஜ். ரொம்ப கத்துறான். முதல்ல இவரை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. ஜார்ஜ், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. யோ, உன்னை ஒன்னும் பண்ணலையா? அப்படி ஏதாவது பண்ணனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். போ, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெஸ்ட் எடு. போங்க, கூட்டிட்டு போங்க இவரை. காத்தமுத்து, சொல்லுங்க ஜார்ஜ். இவர் ஒரு புல்ல பூச்சி. இவர் மேல எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். புரியுதா? புரியுது. ம். நான் ராத்திரி பகலா ரத்தம் சிந்தி ஒளிச்சு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்த முடியாம இப்படி காவு கொடுத்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல, நைட்டோட நைட்டா அந்த மச்ச பெருமாளோட ஆளுங்க நம்ம மில்லுக்குள்ள பூந்து வாட்டர் டேங்க்ல விஷத்தை கலந்துட்டானுங்க. அவங்க நுழைஞ்சப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? நல்லா மப்படிச்சு மயங்கி கிடந்தீங்களா? இல்ல சார். என்ன இல்ல சார், நொன்ன சார். அவன் காய் நகத்துனா திருப்பி காய் நகத்து உங்களுக்கு தெரியாது? இல்ல, எந்த மாதிரி காய் நகர்த்துறதுன்னு தெரியல, அதான். அவன் அவனோட ஆளை விட்டு தண்ணீர் விஷ கலந்து
லேபர்ஸ் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சீன் பண்ணி சீல் வச்சுட்டான். அவன் கிரிமினல்னா நம்ம அவனை விட கிரிமினல் அவனை காமிக்கணும். இது பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்களை 4 பசங்க போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. யூனியன் எலெக்ஷன்ல தகராறு, பலி தீக்கிறதுக்காக நாங்க தான் குடி தண்ணியில விஷம் கலந்தோம், இதுல நிர்வாகத்தோட கவனக்குறைவு எதுவும் இல்லைன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க. யூனியன் எலெக்ஷன்ல தகராறு, பலி தீக்கிறதுக்காக நாங்க தான் குடி தண்ணியில விஷம் கலந்தோம், இதுல நிர்வாகத்தோட கவனக்குறைவு எதுவும் இல்லைன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க. டே அலெக்ஸ், ரவி, பாண்டி, ஜெயா சார். நீங்க 4 பேரும் போலீஸ்ல சரண்டர் ஆகி நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். குட். அண்ணா, அரெஸ்ட் ஆன கையோட ஜாமீன்ல எடுத்துருங்க. ஆமா, நம்ம மில்லு எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது? B3. B3யா? B3ல சரவணகுமார் தானே எஸ்ஐ? ஆமா சார். நான் சொன்னேன்னு சொல்லி FIR வில்லங்கம் இல்லாம விவரம் இல்லாம எழுத சொல்லுங்க. ஏதாவது நான் அவைலபிளா எழுதிட்டு போறாரு. அப்படியே கலெக்டரையும் பார்த்து. வேண்டாம், வேற ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னா கலெக்டர் பண்ணுவார். இது தொழிலாளரோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கலெக்டரால ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாம எந்த ஃபேவரும் வாங்க வேண்டாம். சரி, வேற என்ன பிரச்சனை? அண்ணே, நம்ம சத்யாவோட தங்கச்சிக்கு கல்யாணம், சீர் சிரத்தைன்னு நிறைய செலவு இருக்கு. செஞ்சிடுங்க அண்ணா. ஆ செஞ்சிடுங்க, சிறப்பா செஞ்சிடுங்க. சரி. நான் இல்லைங்கிறதுக்காக எப்பவும் எதுவும் நிற்க கூடாது. டேய், மச்ச பெருமாள் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். இப்போதைக்கு அவனை எதுவும் செய்ய வேண்டாம். தொடாம இருந்தாதான் தொற்றுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். அண்ணா, இவங்க சரண்டர் ஆகி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மில் மேனேஜ்மெண்ட் சார்பா ஒரு ரிட் போடுங்க. ஓகே. மில் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். பாதிக்கப்பட்ட ஒர்க்கர்ஸை நல்லா கவனிங்க, சலுகை அள்ளி வீசுங்க. சகஜ நிலைமை திரும்பிடும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறி கிளம்புனதும் பூனை ஊதி அணைச்சிடணும். திக்கு திக்குன்னு தீப்பூச்சி எரிய விட்டா அப்புறம் சாம்பல் தான் மிஞ்சும். சரிங்க சார். சரி, நான் நைட் கிளம்புறேன். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகேயா? ஓகேண்ணே. சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பையன் யாரு? என் பையன் தான். எங்க ஓ, பையன் தான். அப்படியா? ஹலோ. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இங்க பாரு சார், சொல்லுங்க சார். உங்க அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சிருக்காரு. நீ தான் உங்களுக்கு எந்த குறையும் நல்லபடியா பாத்துக்கணும். என்ன சார் நான் சொல்றது? நான் வரேன் சார். வாங்க. வரமா? வாங்க சார். வாங்கம்மா, போலாம். போலாம். இன்னும் ஒரு வருஷம் தான் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் நான் இன்ஜினியர் ஜார்ஜ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல சம்பளம், நல்ல ஸ்டேட்டஸ். உங்கள் 2 பேரையும்
சந்தோஷமா வச்சுப்பேன். எங்க சந்தோஷம் இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்களேப்பா. ஆமாப்பா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வெளிநாட்டில் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லையோ அதே மாதிரி எனக்கும் உங்களை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லைம்மா. ₹1 சம்பாதிச்சாலும் உங்கள் கூடவே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜார்ஜ், ஒரு நிமிஷம். எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ படித்தவன், அவன் பொறுக்கி. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். எப்படி டாக்டர் பொறுத்து போக முடியும்? அவன் ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வயசான அப்பா அம்மாவை ஏன் அடிக்கணும்? அப்பா அம்மா சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கு அவன் பதில் சொல்லிதான் ஆகணும். அவனை சத்தியமா நான் விட மாட்டேன். கூல்டவுன் ஜார்ஜ், கூல்டவுன். இந்த கோபமும் வேகமும் தான் வேண்டான்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? அப்பா வேர்வையும் ரத்தமும் சிந்தி கட்டின வீட அவன் ஆக்கிரமிச்சிட்டானே. அது வீடு இல்ல சார், கோயில். புரியுது ஜார்ஜ். உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவனா நான் சொன்னா நீ கேட்பங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நல்லா யோசி. ஓகே, டேக் கேர். மச்ச பெருமாள். உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம். சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.